மாறன் மகாவை பேசும்படி மாறன் மகா அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். மனவ இலக்கிய வட்டம் இந்த அருமையான தாய்மொழி தினத்துக்கான கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருப்பதற்கு முதலில் நன்றியும் வாழ்த்துக்களும். நம்முடைய இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற சகோதரர் பாலஜோதி அவர்கள் ஒரு அழகிய வார்த்தையை சொன்னார். தமிழ்மணி ஐயாவுடைய பேச்சு ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குங்கிறது ஒவ்வொரு முறையும் நாம் உணர்ந்திருக்கிற ஒரு விஷயம்தான். அது ரொம்ப அழகான வார்த்தையில காட்டு யானை நடக்கிற மாதிரி அப்படிங்கிற சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, உண்மையிலேயே அந்த சொல்லாடலுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே தமிழ்மணி ஐயா உண்மையிலேயே அது ஒரு நல்ல சொல்லாடல், அது ரொம்ப பொருத்தமான சொல்லாடல் கூட. அதே போல சகோதரர் பழனிவேல் வைரமுத்தை விட்டு யுகபாரதிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வைரமுத்திய கடந்து வந்துட்டீங்க, இனி உங்க வழி கரெக்டா ஓடுன்னு நினைக்கிறேன். இந்த தாய்மொழி தினத்துல பல மொழிகளிலிருந்து படைப்புகளை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு இருக்கோம். நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முதல்ல தெலுங்கு மொழியில இருந்து தான் நான் ஒரு படைப்புகளை பத்தி பேசலான்னு தான் நினைச்சேன். சில இதை படிக்கும் போதே தெரிஞ்சது தெலுங்கு சினிமா மாதிரியே நிறைய இலக்கிய புத்தகங்களும் நாவலும் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு காலையில நான் எடுத்து வாசிச்ச ஒரு புத்தகத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். அது என்னன்னா, காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஒரு பெண் துறவி. அவங்க ஒரு கலகக்கார துறவி, அதே சமயத்துல ஒரு கவிஞருமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய காலம் 14ஆம் நூற்றாண்டு. இன்னையில இருந்து 700 ஆண்டுகள் பின்னோக்கி இருந்த ஒரு சமுதாயத்துல, காஷ்மீர சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு பெண் கலகக்கார துறவி அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு அவருடைய இந்த புத்தகத்தை எழுதினவங்க. அவங்களுடைய படைப்புகள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க எதையும் எழுதி வைக்கல. அவங்க சொன்ன அவங்களோட அந்த கருத்துக்கள் தத்துவங்களை எல்லாமே சொல்லாடல்களா வாய்மொழியாகத்தான் தலைமுறை தலைமுறையா கடந்து வந்திருக்குது. அந்த அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் மந்திரங்களாகவும் பாடல்களாகவும் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அந்த மனப்பாடம் பண்ணதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி வாய்மொழியா வர்ற இலக்கியம்லாம் நம்ம தமிழ்ல கூட இருக்குது இல்லையா? ஏதாவது இருக்கா, ஞாபகம் இருக்கா நமக்கு? தமிழ்ல வாய்மொழியா வர்ற இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல் எல்லாமே நமக்கு வாய்மொழி தான். தாலாட்டு ஒப்பாரி எல்லாம் எதுவும் எழுதி வைக்கிறதில்ல, அந்த அப்படியே உணர்ச்சி வேகத்துல வர்றதுதான். அதுக்கு எந்த வகையிலும் ஈடு குறைவில்லாத ஒரு அற்புதமான கவிதை இலக்கியம். அதாவது அவங்க சொன்னதை வாக்குகள்னு சொல்றாங்க. காஷ்மீரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேரு லல்லா, லைலான்னு இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, பட் லல்லான்னு தான் பேச்சு வழக்குல சொல்றாங்க. அவங்களுடைய அந்த படைப்புகள் எல்லாமே அவங்க லல்லாவின் வாக்குகள் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துல புரிதலுக்காக என்ன பண்றாங்க, அது கவிதைகள் அப்படின்னு மாத்தி எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 175 கவிதைகள் வரைக்கும் அவங்களோட வாய்மொழியாக இருந்ததையே கலெக்ட் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க. பிற்காலத்துல இன்னொரு 200 நூற்றாண்டு ஒரு 200 ஆண்டுகள் கழிச்சு அந்த இதை பண்ணும் பொழுதெல்லாம் நிறைய ஊசி மொழிகை இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. நம்ம சாதாரணமா இருக்கிற நம்ம இலக்கியத்தையே எவ்வளவு திரிக்க முடியுமோ திரிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி திரிப்புகள்லாம் அவங்களோட இதுலயும் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த தத்துவங்கள், அந்த படைப்புகள், அந்த சொற்கள்ல இருக்கிற ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற காஷ்மீரி இலக்கியத்திலையும் சரி, பண்பாட்டிலையும் அடித்தளமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு எழுத்தாளரோட இதுன்னா நம்ம லல்லாவோட இதுதான் சொல்றாங்க. லல்லாவுக்கு லல்லேஸ்வரின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, லல்லா யோகினின்னு ஒரு பேரு, லல்லா அமிர்தான்லாம் ஒரு பேரு, இதெல்லாமே இருக்குது. ஆனா இவங்களை பத்தி முழுமையான தகவல் எங்கேயுமே பதியப்படவில்லை. காஷ்மீரில் இருக்கிற மக்களுடைய அந்த ஆன்ம ஞானிகள், படைப்பாளர்கள் இவங்கெல்லாம் மேலதிகமா சமஸ்கிருதத்துல எழுதுனதை மட்டும்தான் வச்சிருக்காங்களே தவிர
இவங்களை பத்தின தகவல்கள் இல்லை. ஆனால் அவங்கள பத்தின தகவல் அதிகமா இருக்கு. ஏன்னா எழுத்துப்பூர்வமா இல்லாம மக்களோட வாழ்வியலோட இணைஞ்சிருக்கு. ஒரு பழமொழினா கூட லல்லாவோட சொற்கள் தான் வருது. அந்த மாதிரி சொல்லிட்டே வர்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய வாழ்ந்தது எப்படின்னா, காஷ்மீரத்துல ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி போகும்போது பத்மாவதிங்கிற பேர்ல மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டிலேயே மாமியார் பிரச்சனை, கணவர் துன்புறுத்தல் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கும் போது கூட இந்த சமூகத்துல இப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கணுங்கிறதுனால அவங்களால அதை மீறி மாற முடியல. ஆனா அவங்களுடைய உணவு சாப்பிடும் போது கூட அவங்களோட தட்டுல ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுக்கு மேல சாப்பாட்டை வச்சு மூடுவாங்களாம். அப்படி மூடி வைக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா, ஓ நிறைய சாப்பாடு போட்டுதான் இந்த பொண்ணை கவனிச்சுக்கிறாங்கன்னு மத்தவங்க நினைப்பாங்களாம். ஆனா அந்த தட்டுல அவங்களுக்கு கல்லுதான் இருக்கும். அந்த விஷயத்த கூட அவங்க பின்னாடி ஒரு துறவியாக மாறின பிறகு அந்த செய்தியை கூட அவங்க அந்த வாக்குகளாக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு ஆடு வெட்டுறாங்க, பெருசோ சின்னதோ வெட்டுவாங்க. ஆனா லல்லாவின் தட்டுல வெறும் நிக்கிறது ஒரு கல்லுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த கொடுமைகள் தாங்காம என்ன பண்றாங்க, விட்டு வெளியில போயிடலாம்னு நினைக்கும் போது அந்த சூழல் அவங்களுக்கு அது ஒத்து வரல. ஏன்னா துறவியா போயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த ஆன்மீக துறவிகள்லாம் ஆண்கள்லாம் சன்னியாசம் போகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, லௌகிக வாழ்க்கையில இருந்துகிட்டே குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே சன்னியாசம் போவாங்களாம். ஆனா அந்த வழிமுறைகள் எந்த பெண்ணுக்கும் அப்ப அனுமதிக்கல. அவங்கெல்லாம் குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், உழைக்கணும், இதை தான் பண்ணணுமே தவிர இதை தாண்டி நீங்க சன்னியாசம்னு குடும்பத்தையும் பார்த்துட்டு சன்னியாசம் போறேங்கிறதுக்கெல்லாம் துளி கூட அனுமதி இல்லாத ஒரு காலகட்டம். அப்படி வாழும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறைன்னா அந்த கணவர் அவங்கள ரொம்ப சந்தேகப்பட்டெல்லாம் தகராறு பண்ணியிருக்கிறார். ஆனா அவங்க தண்ணி எடுத்துட்டு வரும் பொழுது அவரோட சந்தேகப்பட்டாலும் கூட அவங்க கொண்டு வர அந்த தண்ணி பானையை போட்டு அடிச்சு உடைக்கிறாரு சந்தேகத்துல. ஆனா அந்த தண்ணி பானையில கொண்டு வந்த அந்த மண் பானை விழுந்துருச்சான். தண்ணி அவங்க தலையில உறைஞ்ச வாக்குல இருந்ததான். அதை அப்படியே கொண்டுட்டு உள்ளார அவங்க பானையில ஊத்திட்டு வெளியில அந்த தலைமுடியில இருக்கிற அந்த இப்படி சுண்டி விழும்போது அந்த தெரிச்சு விழுந்த ஒரு இடம்தான் லல்லா குளம்னு இருக்குதுன்னு சொல்றாங்களே. இது ஒரு புனைவு கதை தான். இருந்தாலும் இந்த புனைவு கதையில வர்ற அந்த படிமம் என்னன்னா, அவங்க அந்த அளவுக்கு அந்த பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பாடுகளை தாண்டி அந்த மக்களுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை லல்லா குளமாக இந்த மக்கள் படிமமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த இது. இதுல அவங்களுடைய அந்த வாக்குகள்லாம் இந்த காலம் இப்ப இருக்கிற பிரசன்ட்ல கூட நிக்குதுப்பா. எப்படி நிக்குது அப்படின்னு கேட்டா, இங்கதான் நம்ம இந்த தாய்மொழி தினத்துக்கு நம்ம நிக்கிறோம். அதுதான் எனக்கு இந்த சபையில அதை சொல்லுவதற்கு எனக்கு இந்த விஷயம்தான் புரிச்சிச்சு. என்னன்னா, அவங்க சொன்ன எல்லாமே காஷ்மீரி மொழியில தாய்மொழியில சொன்ன விஷயங்கள். ஒண்ணு அதுதான் இந்த காலம் வரைக்கும் அவங்களோட வாக்கு நின்னதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது காரணம், ரொம்ப சுலபமான மொழி, எளிமையா புரிஞ்சுக்கிறது, படிக்காதவங்களும் பாமரர்கள் கூட புரிஞ்சுக்கக்கூடிய மொழியில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை மூட நம்பிக்கைகள், அத்தனை அடக்குமுறைகளுக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கிறது அந்த 4 வரி கவிதைகள் விமர்சிச்சிருக்கு. இந்த 3 விஷயம்தான் அவங்களுடைய அந்த வாக்குகள் இன்ன வரைக்கும் இந்த மண்ணில நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணமா இருக்கு. உதாரணமா அவங்க என்ன, அதாவது இந்த இயல்பாவே மக்கள்கிட்ட ஒரு ஆன்மீக உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த ஆன்மீக உணர்வை சுயநலத்தோட, இப்ப எப்படி இங்க நடக்குதோ இதே இது அங்கேயும் நடந்திருக்கு. சுயநலத்தோட திட்டமிட்டு திரிச்சு விட்டு அதை அப்படியே அழிக்கிறது, அந்த உண்மையான அந்த ஆன்மீக உணர்வை அழிச்சிட்டு வேற ஒரு அடக்குமுறைக்கு கொண்டுட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரியான சக்திகள் இருக்காங்க, அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்கள எந்த வித தயவுதாட்சண்யம் பண்ணாம கேள்வி கேட்கறது இவங்களோட வாக்குகளா இருந்திருக்கு. 26 வயசுலயே குடும்பத்தை துறந்துட்டு வெளியேறிடுறாங்க, ஒரு துறவியாக வெளியேறிடுறாங்க. ஸ்ரீகந்தர்னு ஒரு திட்ட போய் குருவா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருந்து சில விஷயங்களை அவங்க கத்துக்கிறாங்க துறவு சம்பந்தமா. அங்கேயும் இல்லாம மறுபடியும் வெளியேறாங்க, தனியா அலைகிறாங்க. தனியா அலைகிற ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் தான் இன்ன வரைக்கும் அவங்களோட லல்லாவின் கவிதைகள்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த புத்தகம் கொடுங்காற்றில் ஒரு விளக்குன்னு சொல்றாங்க. இந்த தலைப்பே கொடுங்காற்றில் ஒரு விளக்கு அப்படிங்கிற தலைப்பே அந்த 14ஆம் நூற்றாண்டு சூழலை சொல்லுது நமக்கு. அந்த இருண்மையான சூழலுக்கு இந்த லல்லாவின் வார்த்தைகள் ஒரு விளக்குங்கிறதையும் இதை விளக்குற மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஒரு ரொம்ப நான் சொல்லல, அவங்களோட கவிதைகள் 4 வரி தான். அதை மட்டும் உங்கள்கிட்ட ஒரு 2 கவிதைகள் சொல்றேன். அது அவங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கான அற்புதமான ஒரு உதாரணமா இருக்கும். குளிரை விரட்ட மட்டும் உடுத்தினால் போதும்,
பசியை அகற்ற மட்டும் உண்டால் போதும். கவனத்தில் கொள். சுயத்துக்கும் பிறிதுக்கும் அப்பால் இருப்பதை நீ விரும்பினால் போதும். நினைவில் கொள், அண்டங்காக்கைகள் கொத்தி தின்னவே உன் உடம்பு. அதே மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே அருமையா இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா உண்மையிலே உங்களுக்கு நேரம் பத்தாது. உண்ணாமல் பருகாமல் விரதம் இருந்து உடலை வருத்தாதே. விரும்பியதை ருசித்து புசி. சத்தான உணவும் ஆடம்பர உடுப்பும் எதற்குமே உதவாது. வேண்டியோர்க்கு உதவுதலை விட வழிபாடு வேறு இல்லை. 14ஆம் நூற்றாண்டு. இந்த வார்த்தைகள் வந்துட்டு நம்ம இப்ப இருக்கிற சமூகத்தோடைய இப்ப இருக்கிற சமூக சூழலை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இல்லை. 14ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் துறவியாக வந்து எழுதுறாங்க அப்படிங்கிற போது அது வந்துட்டு இதோட அழுத்தமும் ஆழமும் வந்து ரொம்ப வித்தியாசமா என்னால உணர முடியுது. பேரும் புகழும் வடிகட்டியில் உள்ள நீரை போல தங்கி விடாது. வடிகட்டியில தண்ணியை ஊத்துனா தங்காது. பேரும் புகழும் அதுதான். அப்பவே சொல்றாங்க, கைப்பிடிக்குள் புயல் காற்றை அடக்க முடிந்தவனின் தலைமுடியை கொண்டு யானையை கட்டி வைப்பனின் புகழும் பேருமே அழியாது நிலைக்கும். இந்த மாதிரியே தாங்க அவரோட கவிதைகள் எல்லாம் போயிட்டே இருக்குது. மிக வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த 14ஆம் நூற்றாண்டுல அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த மத அடையாளங்கள், சமூக பொருளாதாரத்துல அவங்க பண்ணி வச்சிருக்கிற அத்தனை மூட நம்பிக்கைகளையும் எதிர்ப்பதும், கேள்வி கேட்பதும், விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதுமாக ஒரு பெண் வந்துட்டு கழகத்துறவியா வந்திருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே பெண்ணாக நான் பெருமைப்பட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன், எதற்கு, எப்படின்னா, எப்படி சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்க சொன்னானா அது மாதிரி இந்தியாவின் சாக்ரட்டிஸ் இந்த அம்மாவை நம்ம தமிழ்நாட்டுல பெரியார சொல்ற மாதிரி காஷ்மீர்ல இந்த அம்மாவை சொல்லலாம். எப்படி அவ்வையை வந்துட்டு நம்ம மூதாட்டி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய இன்ன வரைக்கும் அவையோடைய அத்தனை படைப்புகளும் பிள்ளைகளுக்கு பாடமா இருக்குதோ அதே போலதான் இந்த லல்லாவினுடைய படைப்புகள் எவ்வளவுமே பிள்ளைகளுக்கு பாடமா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இந்த புத்தகத்தோட அமைப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே புத்தகத்துல 2 புத்தகம் வச்சு ட்வின் புக்குன்னு வச்சிருக்காங்க. நீங்க இப்படியே படிச்சுட்டு வந்துட்டு இப்படியே முடிச்சிங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு புக்கு தொடங்கும். இதை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இப்படி தொடங்கும். இந்த மாதிரி ஒரு ட்வின் புக்குங்கிற ஒரு டெக்னாலஜியில இந்த புத்தகம் வந்திருந்தது. பதிப்பகம் வந்துட்டு இவங்க அந்த நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். பிரிண்டட் பை ரமணி பிரிண்ட்னு சொல்லிட்டு நம்ம புத்தக கண்காட்சியில தான் நான் பார்த்து இதை வாங்கினேன். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த டெக்னாலஜி இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த உங்களோட இதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. லல்லா, லைலாவை விட லல்லா நல்லா இருக்கு பேரு. காஷ்மீரத்து நாட்டுப்புறவியல் துறவி, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் ஞாயிறு போட்டுறதும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்பாரு. நான் அதை எப்போதுமே மாத்தி சொல்லுவேன், பெண்கள் போட்டுறதும். இந்த நிறைந்த சபையில ஒரு பெண் துறவி எழுத்தாளரை பத்தி, ஒரு கவிஞரை பத்தி ஒரு பெண் ஆளுமை சொல்லியிருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அந்த லல்லா வந்து தண்ணீர் குடத்தை பானையை எடுத்துட்டு போகும்போது அவருடைய கணவர் உடைச்சாரு, அந்த தண்ணீர் பானை விழுந்து உடஞ்சிருச்சு, தண்ணீர் அப்படியே இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பதிவை சொன்னீங்க. இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து எந்த சம்பவத்தை எடுத்தாலுமே அதுக்கு நிகரான ஒரு விஷயம் தமிழ்ல இருக்கும். இப்ப தாய்மொழி தினம் அப்படிங்கிறது வங்கத்துல பேசுறது, அதுக்கு நிகரான ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குதுங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வள்ளுவர் வாசுகியை சொல்லலாம். அவங்க வந்து வள்ளுவர் வந்து மனைவி வாசுகி வந்து தண்ணீர் இறைச்சிட்டு இருக்கும்போது பாதி கிணத்துல அந்த குடுவை அந்த பானை வரும்போது வாசுகின்னு இவர் கத்துவாராம். புனைவுதான் அல்லது நிஜமாவும் இருக்கலாம். அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்களாம். அந்த அந்த பாதி கிணத்தோட அந்த பாதி கிணத்துல இறைக்கப்பட்ட அந்த குவளை மண் பானை அல்லது பானை அப்படியே நிற்குமா. கணவனுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த கற்பு நிலை அப்படிங்கிறத சொல்லும் போது கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கும் போது அதை சொல்லுவாங்க வள்ளுவரை மையப்படுத்தி. அந்த ஒரு விஷயம் எனக்கு நினைவு வந்தது. சிறப்பான ஒரு உரையை தந்த மாறன் மகா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக செயலாளர், மனவ இலக்கிய வட்டத்தின் செயலாளர்